இன்றைய இறை சிந்தனை. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ரோமியர் 11 அதிகாரம் இறை வார்த்தை 29. மோசே எகிப்தின் அரச அரண்மனையில் வளர்ந்தார். அந்த காலத்தில் சிறந்த கல்வி, தலைமைத்துவம், நிர்வாகம், ஆட்சித்திறன் அனைத்தையும் பெற்றார். அதே நேரத்தில் தேவன் தன் வாழ்க்கைக்காக வைத்த அழைப்பையும் அவர் உள்ளத்தில் உணர்ந்திருந்தார். தன் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே தன் அழைப்பு என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஒரு தவறு நடந்தது. அதனால் அவர் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது ஒரு தோல்வியாக தோன்றியிருக்கலாம். என் அழைப்பை நான் தவற விட்டுவிட்டேன் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த காலத்தை வீணாக்கவில்லை. வனாந்தரத்தில் வாழவும் வழிநடத்தவும் தேவையான திறன்களை தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். இன்று நீங்களும் தவறுகள் செய்திருக்கலாம், வாழ்க்கையில் பாதை மாறியிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்காக தந்த அழைப்பு மாறாதது என்று. தேவன் தம் மனதை மாற்றுவதில்லை. தாமதங்களையும் தவறான திருப்பங்களையும் வனாந்தர காலங்களையும் கூட உங்கள் திட்டத்துக்காகவே அவர் பயன்படுத்துகின்றார். தேவன் முழு திட்டத்தையும் காண்கின்றவர். உங்களை உருவாக்கி சுத்திகரித்து உங்கள் அழைப்பை நிறைவேற்ற உங்களை தயார் செய்து வருகின்றார் என்பதை நம்புங்கள். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, உமது திட்டத்தை நிறைவேற்ற எங்களை நீர் அழைத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்கள் தவறுகள், தோல்விகள் அந்த அழைப்பை ரத்து செய்ய முடியாது என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வரும் தயாரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு செயல்களுக்காக நன்றி. நீர் எங்கள் அழைப்பை நிறைவேற்ற தயார் செய்து வருகின்றீர் என்பதை நம்பி நடக்க எங்களுக்கு பொறுமையும் கிருபையும் ஆற்றலையும் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.